இந்த நேரம் வேலை சம்மந்தப்பட்ட இந்த கணக்குகளில் எடுத்துக்காட்டு 4.24 பார்க்குறோம். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். P என்பவர் 20 நாட்களிலும் Q என்பவர் 30 நாட்களிலும் அந்த வேலையை முடிக்கிறார்கள் அர்த்தம் பண்ணிக்கிறங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாள்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போ அந்த வேலையை 5 நாள்கள் P தனியாக செய்கிறார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஏனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார், இதுதான் கேள்வி. இப்போ நம்ம P ஒரு நாளின் வேலை அளவு 1/20. P வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கை 20 நாட்கள். அப்போ அதனுடைய ஒரு நாள் வேலை அளவுக்கு 1/20. Q வேலை செய்யக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை 30. அவருடைய வேலை அளவு 1/30, ஒரு நாள் வேலை அளவு. Pயின் 5 நாட்கள் வேலை அளவு, 5 நாள் தனியாக வேலை பார்த்துருக்காரு இல்லையா? அப்போ இந்த ஒரு நாள் வேலை அளவு 1/20 5 நாட்களோட 5ஆல் பெருக்கும்போது 5 நாள் அவர் எவ்வளோ வேலை பார்த்தாருன்னு தெரியும். அப்போ 1 × 5/20 அடிச்சு கொடுக்கலாம். 4×5 4×5 20. எனவே 1/4. இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா 1 5 பெருக்கி 5ன்னு எழுதி கீழே 20 போட்டு அதுக்கப்புறம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 4×5 4×5 20. நீங்கள் இங்கேயே அடிச்சிடலாம். 4×5 4×5 20. அதனால் 1/4. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, 5 நாள் அவர் வேலை பார்த்தார் இல்லையா? கடைசியில் தான் பார்த்தாருன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. 5 நாள் அவர் முதல்ல பார்த்தாரா கடைசியில் பார்த்தாராங்கிறது இப்போ நமக்கு முக்கியம். 5 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ மிச்ச வேலையத்தையும் 2 பேரும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. மீதி மிச்சம் அப்படின்னு வரும்போது கழிக்கணும். எதுலேருந்து சார் கழிக்கிறது? எதுலேருந்து கழிக்கணும்? 1ங்கிறது வந்து கழிக்கணும். அதாவது அந்த 2 பேர் சேர்ந்து பார்த்த வேலையினுடைய முழு அளவு நமக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய வேலையினுடைய அளவு 1 தான். ஒரு வேலை தானே சார். இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவு A + B 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலையின் அளவுங்கிறது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கப்படலை. இப்போ அவங்க எந்த வேலையை பார்த்துருக்குறாங்க? ஒரு வேலை. அந்த ஒரு வேலைங்கிறது எவ்வளவு? 1. அதனால் 1லிருந்து கழிக்கணும். 1 கழித்தல் P தனியாக பார்த்த வேலையினுடைய ஒரு நாள் அளவு 1/4. இப்போ 1லிருந்து கால் கழிக்கும்போது 3/4. அப்படி எளிமையாக கழித்து பழகிடணும். சார் கணக்கீடாக செய்யணும்னா இந்த 4 எடுத்து குறுக்கு பெருக்கம் பண்ணி 4 - 1/4 அப்போ 3/4. முழு வேலை என்பது எப்போதும் நம்மளை பொறுத்தளவு என்னென்னு முடிவு பண்ணிக்கிறோம்? 1. காரணம் ஒரு வேலை. ஒரு வீடு கட்டுறது, ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது அப்படி சொன்னேன் இல்லையா? அதனால் ஒரு வேலை. அதனால் 1லிருந்து கழித்தோம். அதில் 1/4 பாக வேலையை P தனியாக பார்த்தாருன்னா 3/4 பாக வேலையை 2 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கிறது நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ P மற்றும் Q சேர்ந்து பார்த்த வேலையின் அளவு 3/4. P மற்றும் Qவின் ஒரு நாள் வேலை, அந்த ஒரு நாள் வேலைங்கிறது கூட்டுறோம். 1/20 கூட்டல் 1/30. Pயின் ஒரு நாள் வேலை 1/20, Qவின் ஒரு நாள் வேலை 1/30. அதனால் ரெண்டையும் கூட்டுறோம். அப்படி கூட்டும்போது கீழே 20 30ன்றது அவங்களுக்கு நிச்சயமாக எடுக்கணும். 20க்கும் 30க்கும் 60 தான் நிச்சயமாக. ஒரு 20 20, 2 20 40, 3 20 60, ஒரு 30 30, 2 30 60. அப்போ இந்த 20க்கும் 30க்கும் பொது மடங்கு 60. எனவே அது நிச்சயமாக. இந்த 60 நிச்சயமாக எழுதின உடனே இங்கே சொல்லி பார்க்கணும். எந்த பெருக்கல் வாய்ப்பாடு வரும்போது 60 ஆச்சு? 3 20 60. அதை மேலே தொகுதியில் பெருக்கணும். 1 3 3. இந்த இடத்துல 3ன்னு எழுதிக்கணும். அடுத்து ஒரு 30 30, 2 30 60. அந்த 2 மேலே 1ஓட பெருக்கி எழுதிக்கிறோம். அதுதான் அதில் செய்து காட்டியிருக்கேன். 60 என்பது கீழே நிச்சயமாக. அந்த 60ஐ உருவாக்குவதற்கு உதவிய பெருக்கல் காரணி 3. அதனால் மேலே இருக்கிற தொகுதியோட பெருக்கி 1 3 3 கூட்டல். அப்புறம் இந்த இடத்துல 60 உருவாக்குறதுக்கான பெருக்கல் காரணி 2. 1 × 2/60. இது 1 3 3 ஆயிரும். 1 2 2 ஆயிரும். 3 2ஐயும் கூட்டி 5 5/60. அதை 5ஆலே அடித்து கொடுக்க முடியும். 1 5 5 12 5 60. அப்போ Pயும் Qவும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய நிலையில் ஒரு நாள் அவங்களுடைய வேலை அளவு 1/12. இப்போ ஏற்கனவே அவங்க சேர்ந்து மொத்தமாக செஞ்சு வச்சுருக்கிற வேலை 3/4. அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். சேர்ந்து பார்த்த
முழு அவங்க சேர்ந்து பார்த்த முழு வேலை அளவு அதில் 3/4ங்கிறது அவங்க இணைந்து பார்த்த வேலை அளவு. அவங்க ஒரு நாள் வேலை அளவு 1/12. இப்போ இந்த அவர்கள் சேர்ந்து செய்த மொத்த வேலை அளவை ஒரு நாள் வேலை அளவால் வகுத்தோம்னா எத்தனை நாட்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தார்கள்னு கிடைக்கும். அப்போ இருவரும் ஒன்றாக வேலை செய்த நாட்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த வேலையின் அளவை ஒரு நாள் வேலை அளவால் வகுக்கிறோம். இருவரும் சேர்ந்து செய்த வேலையின் அளவை மொத்த அளவை ஒரு நாள் சேர்ந்து செய்த வேலையின் அளவால் வகுக்கிறோம். இப்போ 3/4/1/12 நமக்கு தெரியும். மேலே ஒரு பின்னம் கீழே ஒரு பின்னம் அப்படிங்கிற அமைப்பில் வகுத்தல் இருந்ததுன்னா முதல் பின்னத்தை அப்படியே எழுதி கொண்டு அந்த வகுக்கிற பின்னத்தை தலைகீழியாக மாற்றி பெருக்க வேண்டும். இதுதான் பின்ன எண்களின் விகிதமுறை எண்களின் வகுத்தல் செயல்பாடு. முதல் பின்னம் தொகுதியில் இருக்கக்கூடிய பின்னம் அப்படியே இருக்கணும், இரண்டாவது பின்னம் தலைகீழியாக மாற்றப்படணும். அப்போ 1/12ங்கிறது 12/1ன்னு மாறிடும். இதில் அந்த 4க்கும் 12க்கும் அடிச்சு கொடுக்கலாம். ஒரு நாள் 4, 3 12. உடனே 3க்கு 3 அடிச்சிடாதீங்க. 3 மேலே தொகுதியில் இருக்குது, இங்கேயும் 3 தொகுதியில் இருக்குது, 2 பெருக்கணும். அப்போ 3 9 நாட்கள். சரி, இப்போ கேள்விக்கு வருவோம். 9 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்குறாங்க. 5 நாள் என்ன பண்ணியிருக்காரு? பி தனியாக வேலை பார்த்துருக்காரு. 9 5 14 நாட்கள் அந்த வேலை மொத்தமாக நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வேலையை பியும் கியூவும் சேர்ந்து செய்துட்டு கடைசியில் இருக்கிற 5 நாட்டில் கியூ விலகினார். அப்போ அந்த 14 நாளில் முதல் 9 நாள் 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்திருக்கிறாங்க. அதனால் கியூ ஆனவர் வேலையை தொடங்கி எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்துக்கிறார்? 9 நாள்கள் வேலை செய்திருக்கிறார். அதன் பிறகு வேலையை விட்டு செய்தார். பிறகு மீதி இருந்த 5 நாட்களுக்கு பி தனியாக வேலை செய்தார்கள். இந்த கணக்கில் முடிக்கிறோம். ஒரு அருமையான கணக்கு. நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி.